வணக்கம் நண்பா. நீங்கள் வெற்றியடையும் முன்னால் உன்னை யாரும் நம்பப் போவதில்லை. ஆனால் நீங்கள் வெற்றியடைந்ததும் அவன் வெற்றிக்கு நான் தான் ஊக்கம் கொடுத்தேன் என்பார்கள் பலர். எனவே இந்த உலகில் எவரும் உங்களை நம்பவில்லை என்றாலும் உங்களை நீங்களே முழுமையாக நம்பி முயற்சி செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். உங்களை மற்றவர்கள் தாழ்த்தி நினைக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு மேல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனவே மற்றவர்கள் உங்களை தாழ்த்தி நினைக்கும் போது தாழ்வு மனப்பான்மையில் வாடாமல் ஒரு சிங்கம் போன்று சீறிப்பாய்ந்து உங்கள் செயலின் மூலம் நீங்கள் யார் என்று காட்ட வேண்டும். அதுவே அவர்களுக்கு பதிலடி. உங்கள் வலிகளை எண்ணி வருந்திக் கொண்டு இருக்காமல் உங்கள் வலிகளை ஞானமாக மாற்றுங்கள். ஒவ்வொரு தோல்விகளிலும் இருந்தும் பின்னடைவுகளிலிருந்தும் பாடம் கற்று புது புது முயற்சிகளில் ஈடுபடத் தொடங்குங்கள். அது தோல்வியிலிருந்து வெற்றிக்கு உங்களை அழைத்துச் செல்லும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை வைத்து நீங்கள் உங்களை எடை போட்டால் உங்களால் முன்னேற முடியாது. உலகம் மிகவும் பெரியது. இங்கு வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கிறது என்பதை உணர்ந்து அந்த குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வந்து எல்லோரும் செய்வதை நீயும் செய்யாமல் உனக்கு பிடித்ததை உன் முன்னேற்றத்திற்கு உதவும் செயல்களை செய்தால் வாழ்க்கையில் சாதிக்கலாம். நல்ல வாழ்க்கையில் சில கடினமான நாட்களும் இருக்கின்றன. இன்பம் மட்டுமே இருந்தாலும் வாழ்க்கை சலிப்பை அளிக்கும். துன்பம் மட்டுமே இருந்தாலும் வாழ்க்கை வெறுக்கத் தொடங்கும். இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் கலந்ததே வாழ்க்கை. இதை உணர்ந்தவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். தற்போது உள்ள நிலையை வைத்து எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணாதீர்கள். புன்னகையுடன் நடந்துவிட்டது, இனி நடக்கப் போவது நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கை உணர்வுடன் முன்னோக்கிச் செல்ல வேண்டும். அதுவே உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை தரும். உங்கள் வாழ்க்கையின் கதையை நீங்கள்தான் எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை மற்றவர்கள் எழுத அனுமதிக்காதீர்கள். உங்கள் எண்ணம் மற்றும் செயல்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையை நீங்களே சிறப்பாக உருவாக்கிக் கொள்ளுங்கள். புன்னகை மகிழ்ச்சியின் வெளிப்பாடு மட்டும் கிடையாது. மனதில் பல கஷ்டங்களை வைத்துக்கொண்டு முகத்தில் புன்னகையை வெளிப்படுத்தும் மனிதர்களின் மனவலிமையும் புன்னகைதான். தீய நண்பர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பதே சிறந்தது. பல நண்பர்களை வைத்திருப்பவனை விட ஒரே ஒரு நண்பன் இருந்தாலும் அவன் நல்லவனாக இருந்தால் அதுவே சிறந்த நட்பு. இந்த சமூகம் உனக்கு கூறும் அறிவுரைகளை அனைத்தையுமே சரியானது என்று நினைக்காதீர்கள். அனைவரும் அவரவர் அபிப்பிராயங்களை மட்டும்தான் உங்களுக்கு கூறுகிறார்கள். அது உங்களுக்கு பயனளிக்குமா, வேலை செய்யுமா என்பதை நீங்கள்தான் உங்கள் அறிவால் ஆராய்ந்து செயலாற்ற வேண்டும். நீங்கள் எந்த குடும்பத்திலிருந்து வருகிறீர்கள் என்பதை விட நீங்கள் உருவாக்கும் குடும்பமே மிகவும் முக்கியமானது. அதுவே வருங்காலத்தை உருவாக்குகிறது. நீங்கள் ஒரே சமயத்தில் பல வேலைகளில் ஈடுபட்டால் உங்களால் ஒரு வேலையையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியாது. ஆனால் ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் முழு ஈடுபாடுடன் செய்தால் அதை சிறப்பாக செய்து முடிக்கலாம், அதில் வெற்றி பெறலாம். உங்களிடம் இல்லாததை எண்ணி கவலைப்படாமல் உங்களிடம் இருப்பதை வைத்து எப்படி சிறப்பாக வாழ்வது என்று யோசிக்கத் தொடங்குங்கள். இருப்பவைகளுக்கு நன்றி உணர்வுடன் இருக்க பழகுங்கள். உங்களிடம் இல்லாதவைகளும் உங்களிடம் தானாக வந்து சேரும். நீங்கள் இன்று செய்யும் கடின உழைப்பு நிச்சயம் ஒரு நாள் வெற்றியாக மாறும். அதில் சந்தேகம் கிடையாது. அது கிடைக்கும் வரை உங்கள் கடின உழைப்பை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் ஒரு மனிதராக நீங்கள் இருப்பதை விட கிடைப்பதற்கு அரிதானவராக இருந்தாலும் கிடைக்கும் நேரத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் மனிதராக வாழ்ந்தால் இந்த உலகம் உங்களை போற்றும். நீங்கள் துணிவுடன் உங்களுடைய மனதில் உள்ள துன்பங்களையும் துயரங்களையும் பழி உணர்வுகளையும் விட்டுவிட்டால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு புதிய ஒரு உலகத்தை பரிசளிக்கும். அது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். கழுகு புயலை பயன்படுத்தி மிகவும் உயரம் பறக்கிறது. அதேபோல் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை எண்ணி வருந்தாமல் அதை பயன்படுத்தி சரி செய்தால் வாழ்க்கையில் உயரத்தை அடையலாம். உங்களிடம் உள்ள செல்வத்தை மற்றவர்கள் திருடிக் கொள்ளலாம். அதை உங்களிடம் இருந்து பறித்து கொள்ளலாம். உங்களிடம் இருந்து கொள்ளையடிக்க முடியாத ஒன்றே ஒன்று நீங்கள் கற்ற கல்விதான். அது உங்களிடம் இருந்தால் இழந்த அனைத்தையும் மீண்டும் உருவாக்கலாம். கடினமாக முயன்று பெற்ற ஒன்றே இனிமையான நினைவுகளை உருவாக்குகின்றன. உனது பாதை எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ உனது வெற்றியும் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கப் போகிறது என்று அர்த்தம். நம்பிக்கையுடன் முயற்சி செய்ய வேண்டும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.